அடுத்த ஒரு மனுஷன் ஆயக்காரன் என்கிற ஒரு மனுஷன், அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது. 13வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிச்சீங்களா? அந்த வசனத்தை ஒவ்வொரு பகுதியும் கவனிங்க. ஆயக்காரன் எங்க நிற்கிறான்னு சொல்லிருக்கிறது, நீங்க தூரத்துல நின்று, அவன் ஆலயத்து பக்கத்துல கூட இல்ல, ஆலயத்து புல்பிட்ல இல்ல, எங்க நிற்கிறானா? தூரத்துல எங்கேயோ நிற்கிறான். நின்று அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல். ஆமென் சொல்லுங்களேன். மார்போடு அடிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பாவியான என் மேல. ஒரு மனுஷன் 2 வசனத்துக்கு அடிப்படையில ஜோம் இருக்கிறார். இந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, பாவியான என் மேல கிருபையாயிரும். ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்டாரு? ஒரே ஒரு லைன் பக்கத்துல இல்ல, எங்கேயோ நின்று ஜெபம் பண்ற இந்த ஒரு லைன் பவர்ஃபுல்லான லைனா மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பாவி என்பதை ஒத்துக்கோங்க. என்ன ஒரு ஆமென் சொல்ல முடியும்? தன்னை தாழ்த்துகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, தன் கண்களை பரத்திற்கு ஏறெடுக்க துணியாமல். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் யார் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் தெரியுமா? தன்னை தாழ்த்தி இருதயத்தை உடைத்து, நான் ஒரு பாவிப்பா என்று அவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறவருடைய ஜெபத்துக்கு உடனடியான பதில் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள, நம்ம வசிக்கிற இடத்துல நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிற சூழ்நிலை வேண்டவே வேண்டாம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன், தாழ்மை உள்ளவனுக்கும். நம்ம பேச்சு ஒரு நாள் பெருமையா இருக்கக்கூடாது. நம்மை குறித்து யாரிடத்துல உயர்த்தி பேசுறது இதே இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லணும், நான் ஒண்ணுமே இல்லை ஏசப்பா, நான் இந்த தகுதிக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கிருபை இழந்து போகிற காரணம் சில நேரத்துல நம்ம தலையை தூக்குறது தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆலயத்துல 3 பெரிய வயதான மூப்பர்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க. 3 பேர் நண்பர்கள், 3 தகப்பனார் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு சர்ச்ல. அப்ப ஒருத்தர் சொன்னாரா, யோ நீ பரலோகத்துக்கு போவீரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் 3 நண்பர்கள் இருந்தது, நீ பரலோகத்துக்கு போவீரா? அப்ப ஒருத்தர் சொன்னாங்கன்னா, சத்தியமா போற வாய்ப்பு இல்லை, உனக்கு வாய்ப்பு இல்லை. உடனே அடுத்த நபர் கிட்ட கேட்டாங்க, ஓய் நீ போவீரா? ஓய் அவங்க சொன்னாங்கன்னா, நானும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3வது நபர் இடத்துல கேட்டாங்க, ஓ நீ எப்படி? நான் போனால் போவேன் என்று சொன்னார் அந்த தகப்பனார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உடனே இவங்களுக்கு 2 பேருக்கும் கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஓய் எங்க கூட தான் இருக்கிறது, நம்ம ஒன்னாதான் டீ குடிக்க போறோம், நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், ஒன்னாதான் ஆலயத்துக்கு போறோம், நாங்க 2 போவானோம் ஒத்துக்கிட்டோம், நீர் எப்படி நான் போனால் போவேன் எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்ன உங்களிடத்துல என்ன உத்தமம் இருக்குன்னு கேட்கும் பொழுது அந்த தகப்பனார் எளிய முறையில சொன்னாராம், நான் போனால் போவேன் என்பதற்கு அர்த்தம், நான் என்கிற அகந்தை என்னை விட்டு எப்போது வெளியே போகுதோ நான் சொல்லுங்களேன். நான் என்கிற பெருமை என்னை விட்டு போயிட்டுனா நான் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியமே சில இடத்துல நம்மளுடைய தலை உயர்வுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் யாருன்னு காட்ட முயற்சி எடுக்கிறது வேண்டாங்க. நம்மை ஜீவனோடு வச்சிருக்கிற அப்பாவை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே பெருசு இல்லை. அவருக்கு முன்பதாக நான் என்பது வேண்டவே வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஜெபம் மாறணும், நம்ம பேச்சு மாறணும். நம்ம பக்கத்துல இருக்கிற பேசும் பொழுது ஆமென். முன்னாடி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பெயர் போதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. கிறிஸ்தவங்கன்னா அன்பு செலுத்துறவங்க, அவங்க அன்பு உள்ளவங்க, நல்லவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா லிஸ்ட்ல நம்ம முதல்ல வச்சிருக்காங்க, சீன் அடிச்சிருக்காங்க, அக்கா புரிஞ்சுதான் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. காரணம் இருதயம் திருக்குள்ளதுமாதான் அதற்கு இடம் கொடுத்ததான். ஏசப்பா அன்புக்கு உள்ள இடம் இல்லாம இன்னைக்கு உலகத்தின் காரியம் உள்ள வர்றனாலதான் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சிக்கிக்கொண்டோம். இன்னைக்கு ஒரு சில கூட்டமா இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், ஜெபத்திற்கு தடையா இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில தாழ்மை ரொம்ப முக்கியம். ஏசப்பா அதைத்தான் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மரியாதை குறித்து வசனம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியத்திற்கு அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு குவாலிஃபை என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தா.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. இன்னைக்கு நம்மளிடத்துல இருக்கிற தாழ்மை, தாயா இருக்கிற தகப்பனா இருக்கிற நம்மளிடத்துல இருக்கிற தாழ்மை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளோட பெருமை இருந்துச்சுன்னா அது நம்ம சந்ததிக்கே ஆபத்து. ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய நாங்க படிக்கிற காலத்துல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி எனக்கு நேரம் முடிய போகிறது. நான் படிக்கிற காலத்துல எங்க இதுல நாங்க 3 நண்பர்கள். இந்த 3 நண்பர்கள்ல என்னுடைய ஒரு நண்பர் அடிக்கடி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்க நல்லா தெரியும். எங்க ஏரியா பக்கம் தான். அதனால எங்களுடைய தகப்பனார் ஒரு ஏழ்மை ஊழியக்காரர். இப்பொழுது என் தகப்பனார் இல்லை, அவருடைய ஆட்சிக்கு எங்க அப்பா போய் 5 வருஷம் ஆச்சு. அவங்க ஊழியத்தை முடிச்சு அவங்க வேறுடைய ஆட்சிக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு ஏழ்மை ஒரு ஓட்டு போட்ட ஒரு ஜெபக்கூடா, ஒரு சர்ச். அப்ப அதுல கொட்டு வச்சு என்ன செஞ்சுட்டோம், நானும் கொட்டு அடிக்கிறப்ப அப்ப கொட்டு அடிச்சு எங்க சர்ச்சுக்கு நிறைய விசுவாச பிடிச்சவங்களாம் வந்து இருப்பாங்க. எங்க அப்பா காணொலி கிருபை கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த கொட்டு அடிக்கிறது அப்ப இது எங்க நண்பருக்கு தெரியும். அப்போ நாங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த நண்பர் என்னிடத்துல சொல்றார், எங்களுடைய சொந்தக்காரர் அவர் எங்க இருக்கிறாரு, நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறார். நான் படிச்சு முடிச்ச உடனே என்னுடைய சொந்தக்காரர் என்ன பண்ணுவார், எனக்கு நல்ல அதே கவர்மெண்ட் உத்தியோகத்துல என்ன பண்ணிடுவார், வேலை எடுத்து கொடுத்துருவான். அடுத்தது என்ன சொல்றாரு அந்த நண்பரு, நீ கடைசி வரைக்கும் உங்க அப்பா அடிச்ச கொட்டை தான் நினைச்சிட்டு கிடப்ப, அடிச்சு கிடப்ப. அந்த கொட்டை தான் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு கிடப்ப, அங்க கிடந்து அடிச்சு கிடப்ப. இன்னொரு நண்பரை குறித்து அவர் சொல்றாங்க, 3 பேர்ல இன்னொரு நண்பர் அவர் கொஞ்சம் அப்பதான் குடி பழக்கம் பழகிறான். இது குடிச்சு நாசமா போகும், இது குடிச்சு அவன் சொல்றான், நான் மாத்திரம் என்னுடைய சொந்தக்காரர் கவர்மெண்ட்ல இருக்கிறாரு, எனக்கு நல்ல வேலை எடுத்து கொடுப்பாரு, நான் என்ன பண்ணிடுவேன் வேலைக்கு. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், அவன் சொல்றது சரிதான். அவன் சொல்றது சரிதான், நம்ம நிலைமை இதுதான். கடைசி வரைக்கும் கொண்டு தான் அடிச்சு கிடப்போம். அவனுக்கு சொந்தக்காரங்க ஹை போஸ்ட்ல இருக்காங்க, அவனை தூக்கி விட ஆள் இருக்கு, எனக்கு தூக்கி விட யார் இருக்கா நான் நினைச்சேன். அவன் சொல்றேன், இவன் குடிச்சு நாசமா தான் போவான். நான் என்ன நினைச்சேன்னு சொல்றது தெரியல. அப்ப நான் தமாசா சொன்னேன், இருக்கட்டும் மாப்பிள்ளை, நான் அடிச்சு வருஷம் போட்டு உடைக்கிறேன், நீ நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருப்ப பத்தியா, நீ அப்படி இந்த வழியா வரும் பொழுது நீ கார்ல நல்ல ஒரு புது கொட்டை என் கையில வாங்கி தந்துட்டு போயிரு. நான் சொன்னேன், ஒரு புது கொட்டை என் கையில, அந்த வருஷம் ஃபுல்லா நான் அடிச்சு உடைக்கிறேன். காலம் வந்தது. எந்த நபர் தன்னை குறித்து எங்களிடத்துல மேட்டிமையா, நான் அப்படி இருப்பேன், என் சொந்தக்காரன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அப்படி இருப்பேன்னு சொன்னாரோ, இப்ப பாக்குறேன் திரும்பி காலத்தை, யார சொன்னாரோ அந்த நபர் இன்ன வரைக்கும் திருமணம் கூட ஆனாங்க. எனக்கும் அவர் 4 வயதுக்கு மூத்த ஒரு சகோதரர் அவர். எனக்கு இன்னைக்கு வயசு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 36 ஆகுது. அவருக்கு இன்னைக்கு 41 வயது. இன்ன வரைக்கும் கல்யாணம் முடியல. நம்மள சொந்தம் கவர்மெண்ட் ஜாப் ஒன்னும் கை கொடுக்கல, ஒன்றும் இல்லாத நிலைமையில அவர் ஊரை சுற்று நிலைமையில இருக்கிறார். ஒருவனை குறித்து சொன்னார், இவன் குடிகாரன், இவன் குடிச்சு என்ன பண்ணுவான், நாசமா போவான், இவன் ஒரு பாவின்னு சொன்னான்னு தெரியுங்களா. அவன் இன்னைக்கு சென்ட்ரல் போலீஸா இருக்கிறாங்க. அவன் இன்னைக்கு எங்க இருக்கிறான், சென்ட்ரல் போலீஸா இருக்கிறான். என்னை குறித்து சொன்னார், நீ கடைசி வரைக்கும் கொட்டு அடிச்சு கிடக்குன்னு என்ன குறித்து சொன்னார். நான் ஆமான்னு தான் சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் இந்த வேதத்தை தூக்கி பல இடங்களில் கர்த்தர் கிருபையா என்ன ஓட வச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பலர் பார்த்து மதிக்கத்தக்க கர்த்தர் கிருபையா இந்த கழுதை நிற்க வச்சிருக்கிறார். பலருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். இடையில நான் பார்த்து அவரை குறித்து கண்ணீர் வடிச்சேன். அப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், ஒரு காலத்துல உங்களை குறித்து அவ்வளவு மேட்டிமையா பேசுவீங்களப்பா, ஒண்ணு இல்லாததுக்கு காரணம் ஆண்டவர் உணர்த்துறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன், பாவிகளுக்கு கிருபை இருக்கிறார். பாவிக்கு கிருபை. ஒருத்தரை குறித்து சொன்னா, இவன் பாவியா, இவன் குடிச்சு நாசமா போவான், அவன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. பாவியை கூட ஆண்டவர் நேசிக்கிறவர். நான் பெருமை உள்ளவனுக்கு தேவன். இன்னைக்கு இந்த பெருமை வேண்டியும் இருந்துன்னா நம்ம வாழ்க்கையை அதை அழிச்சு போட்டு கண்ணீரோடு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நேரத்தை கருதி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 காரியம் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் உங்க பைபிளை கரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. உங்க கண்கள் மூடி இருக்கட்டும். எல்லாரும் உங்க பைபிளை கரத்துல எடுத்துக்கொள்ளுங்க.